அவங்க ஏதோ 2 நாள் முன்னாடி சாப்பிட்டாங்களாம். அது சாப்பிட்டு அப்போல்லாம் பயந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்தால் எதாயிடும் பயந்துக்கிட்டு போகல. ஆனால் இப்போ வந்து கண்ணெல்லாம் அப்படியே எரியுது, ஒரு மாதிரியாக மயக்கம் வருதுன்னு சொல்லி படுத்துக்கிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு ஒரு 10 வீடு தள்ளி தான் அவங்க பொண்ணு வந்து கூட்டிட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு எமர்ஜென்சியாக இருக்குன்னு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தது. அதுதான் நமக்கு தெரியும். அது வழக்கமாக சாப்பிட்றது இவங்க, வழக்கமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறது இவங்க. அது சில பேருக்கு தெரியாது. அதை இவங்க ரூಢி ஆக்கிட்டாங்க. அது கம்மி விலையில் கிடைக்குதுன்றதுனால இது சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால உடல் இந்த அளவுக்கு பாதிப்பாகி போச்சு. என்றைக்குமே இந்த அளவுக்கு பாதிப்பு வந்ததில்லை. ஆனால் இப்போ இந்த மாதிரி பாதிப்பு அதிகமாகி இத்தனை பேருக்குடைய விளைவு அதிகமாகி போச்சு. இப்போ சாப்பிட்டு செத்து போனவங்க எல்லாமே நிறைய பேர் சாப்பிட்றவங்க தான் இது. அவங்க குடிப்பாங்க, ஏற்கனவே குடிப்பாங்க. எல்லாமே குடிக்கிறவங்க தான். அது இப்போ நேற்று முன்னாடி சாப்பிட்டவங்களுக்கு மட்டும் தெரியல, அவங்க எதுவும் சொல்லலை அவங்க அதை பற்றி. இப்போ ஏதோ கண்ணு எரிச்சலாக இருக்குது, மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காலையில் படுத்துக்கிட்டாங்க முடியல அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க பொண்ணு கேட்டதுக்கப்புறம் இல்லை ஒரு மாதிரியாக இருக்குது திட்டுன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறமா தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.